அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கணக்கு வராது. ஓகேவா? இதே மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு மேத்ஸ்னாலே அலர்ஜி, நான் எக்ஸாமில் மேத்ஸ் மட்டும் அட்டன் பண்ண மாட்டேன், எனக்கு மேத்ஸ் அட்டன் பண்ணையில் ஒரு பதட்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ சீரியஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதோட இன்ட்ரோ வீடியோ தான் இது. ஓகே, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ் மொத்தமே வராது, ஓகே, அப்படிங்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக 100% எனக்கு இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு வந்து மேக்ஸ் தெரியும், ஆனால் அந்த குறிப்பிட்ட டைம், அதாவது போட்டித் தேர்வை பொறுத்தளவில் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் மேத்ஸ் போட்டாகணும். அந்த மாதிரி எனக்கு அந்த குறிப்பிட்ட டைமில் போட முடியலை, மேத்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியலை அப்படிங்கிற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ 100% உதவியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுக்கான மேத்ஸ் வேறு, நீங்கள் நார்மலாக படிக்கிற மேத்ஸ் வேறு. ஸோ போட்டித் தேர்வுக்கான மேத்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் பேசிக்கில் இருந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏதோ ஏனா தானான்னு அங்கங்கே ஒரு ட்ரிக்ஸை படிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போட்டித் தேர்வில் உங்களுக்கு வந்து என்ன ட்ரிக்ஸ் படிச்சிங்க அப்படிங்கிறதே மறந்துடும். ஓகே, அதனால் அந்த ட்ரிக்ஸை நீங்கள் பேசிக்கில் இருந்து கற்றுக்கணும். ஸோ அந்த பேசிக்கில் இருந்து கற்றுக்கிறது தான் நம்ம வீடியோ. ஓகே, அதனால் நீங்கள் பேசிக்கில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஆண்டு, ஓகே, அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் உங்களால், அவங்க எக்ஸாம்பிளுக்கு 30 மார்க் கேட்குறாங்களா, உங்களால் கண்டிப்பாக 25 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். அதாவது தொடர்ந்து பார்க்குறவங்க, ஓரளவு உங்களுக்கு மேக்ஸ் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக 25க்கு 25 எடுக்க முடியும். நீங்கள் ரீசனாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே பார்த்துருக்கலாம், மேக்ஸை பொறுத்தளவில் பழைய ஸ்டாண்டர்டை விட்டு அவங்க நிறைய புது ஸ்டாண்டர்டுக்கு தாவிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட புதிய ஸ்டாண்டர்டையும் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் நம்மளுடைய வீடியோக்கள் இருக்க போகுது. அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மேக்ஸ் வீடியோ மட்டும் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் 100 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேக்ஸ் 100 அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். நம்ம சேனலில் இது தவிர நிறைய வீடியோ பண்ண போகிறோம். இந்த மேக்ஸ் ரிலேட்டடாக, அந்த மேக்ஸ் எனக்கு வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக மேக்ஸ் 100 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வரும். ஓகேவா? அதற்கு மேலே வீடியோ எதிர்பார்க்காதீங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும். அதை நீங்கள் ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த ஆண்டுகள் நடக்க போகிறேன். அதாவது நான் இப்போமே உங்களை உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் இப்போ நடக்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் சொல்ல வரல. அடுத்த ஆண்டு, ஏன்னா கண்டிப்பாக ஒரு டைம் டியூரேஷன் தேவை. ஒரு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸில் 25க்கு 25 வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 4 இல்லைனா குரூப் 2 எக்ஸாம், இல்லைனா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாமில் உங்களால் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும்னு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இனிமேல் வந்து ஒவ்வொரு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.